மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது படங்களில் எப்போதுமே சில கொள்கைகளை வைத்திருப்பார். புகைப்பிடிப்பது, மதுப்பழக்கம் என எதுவுமே இருக்காது. அதனால்தான் மக்கள் மத்தியில் அவருக்கு எப்போதும் தனி இடம், தனி அந்தஸ்து, தனி மரியாதை என எல்லாமே இருந்து வந்தது. ஏழைகளுக்கு வாரி வழங்கும் கொடை வள்ளலான எம்ஜிஆர் எதை செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்பது மக்களின் மனதில் ஆழப்படிந்துவிட்டது. அதனால்தான் அவர் மறைந்தும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆரின் படங்கள் என்றாலே எப்போதும் சமுதாயத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துகளும் நீதிகளும் சொல்லப்பட்டிருக்கும். அவர் பேசும் வசனங்கள் எல்லாமே தத்துவமயமாகவே இருக்கும். இது எக்காலத்திற்கும் எத்தகைய மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியனவாக இருக்கும். அதேபோல அவருடைய படங்களில் பெரும்பாலும் நெகட்டிவ் கேரக்டர்களை ஏற்று நடிக்கவே மாட்டார். அப்படி என்றால் அவர் சில படங்களில் நடித்துள்ளார். அவை என்னென்ன என பிரபல தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான சித்ரா லட்சுமணன் இவ்வாறு சொல்கிறார். எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்தில் சாலிவாகனன், பணக்காரி படங்களில் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்துள்ளார். அவர் கதாநாயகனாக வளர்ந்த பிறகு நெகட்டிவ் கேரக்டரில் நடித்த படம் நினைத்ததை முடிப்பவன். இதில் அவருக்கு இரட்டை வேடம். இதில் மற்றொரு கேரக்டர் பாசிட்டிவாக இருக்கும். இவ்வாறு அவர் வாசகர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார். இப்போது அவரது படங்கள் திரையிட்டால் கூட திரையரங்கையே கோவிலாக மாற்றிவிடுவார்கள் ரசிகர்கள். ஆம், எம்ஜிஆர் திரையில் தோன்றியதும் அவருக்கு தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி சூடத்தை கையில் ஏந்தும் அதிதீவிர ரசிகர்களையும் நாம் கண்கூடாக காணலாம். அப்படியென்றால் புரட்சி திலகம் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு மக்களின் மனதில் இடம் பிடித்திருப்பார் என்று நீங்களே எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள்.